விஜய் வந்து இப்போ அதிமுக கூட கூட்டணி போடுவாரா? அதுலேயும் ஒரு கேள்விக்குறி இருக்குது. போடுவாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் இந்த எலெக்ஷன் எலெக்ஷனாக இருக்கிறனால தான் தனியாக தான் போவாங்கன்னு நிறைய சொல்கிறாங்க. பட் இன்னும் ஒரு மாதமாக அவரும் வந்து எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் விடலை. கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு ரொம்ப அமைதியாக தான் இருக்கார். அவர் அரசியல் இருக்காரா இல்லையானே தெரியல. ஸோ அதனால் அவரும் வெளியில் வந்து அவருடைய நிலைப்பாட்டை வந்து கிளியராக சொன்னால் தான் நமக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி வரும். அது வரைக்கும் டிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. அந்த எட்ஜை வந்து யாராலையும் மறக்க முடியாது. ஆனால் வெளியே வந்து சொல்லாட்டி கூட பின்னணியில் பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. விஜயோட பேச்சு நடத்துகிறாரு. விஜய் சார்பாக கிட்டத்தட்ட 100 சீட்டு கேட்குறாங்க. மைனஸ் பாஜக, இப்படி எல்லாம் தகவல் கசிஞ்சிட்டு இருக்கு. சாத்தியமா? சரி, மைனஸ் பாஜக எனக்கு தெரிஞ்ச சாத்தியம் இல்லை. அவர் வந்து கொள்கை எதிரி கூட காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். மைனஸ் பாஜக வந்து ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி இவ்வளோ தூரம் கூட்டணி போட்ட பிறகு இப்போது விஜயும் பிஜேபியும் என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரே சம அளவில் தான் ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி தெரியுது. 2 பேருமே ஒரு 10% 12%, அந்த 11-12% ஓட் ஷேர் வச்சுக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பாஜக கழட்டி விட்டுட்டு விஜய் உள்ளே கொண்டு வரனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏடிஎம்கேக்கு அதே 11% தான் போகுது. போன 11% திரும்ப வரப்போகுது. ரைட், நீங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்வீப் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து ஏடிஎம்கே வந்து முயற்சி பண்ணணும்.